வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பனி விழும் மலர்வனம் கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி! பலூன்களை பூ வடிவில் கட்டி கொண்டிருந்த ரமேஷிடம் சொல்பவன் போல ஓர பார்வையை நித்யா மீது வீசியபடி கடந்து சென்றான் வசி. பின்ன மீராவை ஒருத்தி டென்ஷனாக வைக்கிறாளே, அவனுக்கு உள்ளம் குளிராதா? வசியின் பக்கம் திரும்பி பல்லை கடித்தாள் மீரா. இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாம இந்த கிளாஸ் பவுல் பிடி. இப்ப நாங்க சென்டர் பீஸ் வைக்க போறோம். அது பெருமையாய் இல்லாத சுடிதார் காலரை தூக்கி விட்டு கொண்ட நித்யாவை பார்க்க மீராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெண்ணை அவர்கள் சந்தித்து 1 மணி நேரம் இன்னும் ஆகவில்லை என்றால் நம்ப முடிகிறதா என்ன? புது மலர்கள் இருந்த பெட்டியை திறந்து வெள்ளை பிங்க் ரோஜாக்களை பவுலுக்குள் நெருக்கமாய் அடுக்கிவிட்டு குளிர் நீரை மெதுவாய் ஊற்றி நிறைத்து மேஜையின் நடுவில் வைத்தாள் அவள். நீரில் குளிக்கும் ரோஜாக்களாய் அவை மூழ்கி இருந்தன. இப்போ இந்த பிங்க் பெட்டல்ஸை லைட்டா இந்த பவுலை சுத்தி டேபிள்ல தூவணும், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு சென்டர் பீஸ் ரெடி. அச்சாய் அவளை பிரதி செய்த நித்யா, செம அழகா இருக்குப்பா என்று சொல்லியபடி மேஜைகளை தள்ளி நின்று ரசித்தாள். நன்றி நன்றி! சிரித்தபடி இடை வரை குனிந்து அவள் புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்ட மீரா இன்னொரு பெட்டியை திறந்தாள். வந்து எல்லாத்துலேயும் 5 செட்ஸ் எடுத்துக்க. வாவ், கிரீன் கலர்ல டேபிள் மேட்டா! எப்படி யோசிக்கிறீங்க? எல்லாம் 2 வருட அனுபவ பாடம் மகளே. தேடி தேடி வாங்கி சேர்க்கிறது தான். இல்லைன்னா வாடகைக்கு மொத்தமாய் எடுக்கணும். வாடகை ரேட்டே முழு இன்கமையும் சாப்பிட்ரும். அண்ட் எங்ககிட்ட இதெல்லாம் சொந்தமாக இருக்கிறதால தான் பட்ஜெட் பார்ட்டியே வைக்க முடியுது. அதுவும் சரிதான். ஏய் இங்க பாரு, கிரீன் மேட்ல பிங்க் பிளேட் வைக்க அதுவே ஒரு பூ போலத்தான் இருக்கு என்று ரசித்தபடி பிங்க் கலரில் இருந்த கத்தி, கரண்டி இத்தியாதிகளை எடுத்தாள். ஐயோ, கத்தி ஃபோர்க் பக்கத்துல வருமா, ஸ்பூன் பக்கத்துல வருமா? அடுத்து அவள் நெற்றி சுருக்கி யோசிக்க, அதுக்கு ஒரு ரைம் இருக்கு. நான் பாடுற ஆர்டர்ல அடுக்கி வை, இடப்பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும் என்று அறிவுறுத்திய மீரா பாட ஆரம்பித்தாள். ஃபோர்க் பிளேட் நைஃப் ஸ்பூன், ஃபோர்க் பிளேட் நைஃப் ஸ்பூன், கிளாஸ் கிளாஸ் கிளாஸ். பாடியபடி அதே ஆர்டரில் 4யும் 5 சீட்களிலும் மீரா அடுக்க, அட்ரா அட்ரா, இதுதான் நீ ஆர்டரை கரெக்டா ஞாபகம் வைக்கிற சீக்ரெட்டா என்றபடி தானும் அவளோடு சேர்ந்து பாடியபடி அவளை பின்பற்றினாள் நித்யா. சூப்பர் மீரா, ப்ளீஸ் 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 என்னையும் உங்க க்ரீஸ்ல சேர்த்துக்கிறீங்களா? செம்மையா என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்கப்பா. பிரின்சிபல் மேடத்துக்கு பிடிச்சிருந்தா பார்ட் டைமாக கூட எங்கள் கூட நீ சேர்ந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பதில் சொன்னது அவள் அல்ல, வசி. நித்யாவும் லேசாய் முகம் சிவக்க தேங்க்ஸ் என்று முணுமுணுத்து விட்டு மறுபக்கம் திரும்பிக் கொள்ள அவளுக்கு வசி மேல் கடும் கோபம் வந்தது. அவளது தோழிகள் சகலரையும் வகை தொகை இல்லாமல் வம்பு கிழித்து மரண கலாய் கலைத்து இவன் செய்யும் அட்டகாசத்தில் யாரும் அவர்கள் வீட்டு பக்கமே வருவது இல்லை. நிலா எல்லாம் கதறுவாள். இப்போது இங்கே இது என்ன புதுவகை தாக்குதலா இருக்கிறது? ஓய், என்ன நடக்குது இங்க? இடுப்பில் கை வைத்து கொண்டு நித்யாவை மிரட்டிய மீராவை, நீ நடக்கிற, நான் நடக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. நீ உன்னை பத்தி சொல்லு. நான் தான் அப்போல இருந்து ஓட்டை வாய் போல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று கேட்டாள் அவள். என்னை பற்றி சொல்ல ஒன்றுமில்லப்பா, மேனேஜ்மெண்ட் படித்தேன். இந்த வசி ஃபோர்ஸ் பண்ணி இப்போ எம்பிஏல சேர்த்து விட்டான். முதல் வாரமே வாத்தியார் கூட போராட்டம் ஆரம்பிச்சாச்சு. சொல்லும் போதே மனோத்தியன் முகம் மனதில் வந்து போனது. ஓஹோ, நானா? எந்த யூனிவர்சிட்டி? நித்யா பரபரக்க ஆச்சரியமாய் பார்த்தாள் மீரா. கொழும்பு யூனிவர்சிட்டி தான். ஏன் இவ்வளோ ஷாக்? அதை விட ஓப்பன் யூனியா இல்லை கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டியா? ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்கிறாள் என்று நினைத்தாலும் யாரோ தெரிந்தவர்கள் அங்கே படிக்கிறார்கள் அவள் சொல்லவும் என்று அதை ஊதி தள்ளிவிட்டாள் மீரா. வா, நம்ம வேலை முடிஞ்சது, இனி இவங்க பார்த்துப்பாங்க, அப்படி உட்கார்ந்துக்கலாம் என்று கடைசி வட்ட மேஜையில் வீணா வசு அருகில் மீரா சென்று அமர்ந்து கொள்ள தானும் அவளை பின்பற்றினாள் நித்யா. ஆண்கள் மேலேயும் கேக் இருந்த ஹெட் டேபிளின் பின்னேயும் பிங்க் வெள்ளை துணிகளால் அலை அலையாய் அலங்கரித்து முடித்ததும் நடுவில் வெள்ளை பலூன் ஒன்றும் அதை சுற்றிலும் சிவப்பு பலூன்கள் 5 இதழ் போல வைத்து ஒட்டி பூ அமைப்பில் ஆங்காங்கே கட்டி அலங்கரித்தனர். பிறகு எஞ்சிய பலூன்களை தனித்தனியே பந்தலின் கூரையில் இருந்து ஆங்காங்கே தொங்க விட்டு
செல்வராஜன் வாடகைக்கு எடுத்து வைத்திருந்த க கதரிகளில் தங்களின் வெள்ளை உறைகளை மாட்டி பிங்க் கலர் ரிப்பனால் பூ கட்டிவிட அந்த இடம் அழகில் அள்ளியது. பிங்க் கலரில் சிம்பிளான பார்ட்டி ஃப்ராக் அணிந்து வந்த குழந்தை கண்களை கசக்கி கொண்டு தனக்கான சர்ப்ரைஸை உள்வாங்கி அழகுக்காகவே எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் படலாம். பட்டாம்பூச்சியாய் துள்ளித் திரியும் அனுவையே பார்த்திருந்தாள் மீரா. ஓடி ஓடி எல்லாவற்றையும் பார்த்தது மட்டுமல்லாமல், எனக்காப்பா இதெல்லாம் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு உறுதிப்படுத்திய விதம், ஹ கிளாஸ். சற்று நேரத்திலேயே அனுவின் தோழர்கள், உறவினர், குடும்பமுமாக 20 பேரும் வந்து சேர்ந்தனர். முதலில் கேக் கட் செய்து பரிசுகள் கொடுத்து புகைப்படங்கள் எடுத்து கொண்ட பிறகு ஃபோர்க் ஸ்பூன் சகிதம் பெரிய மனித தோரணையில் குழந்தைகள் தனி டேபிளில் மிதப்பாக உட்கார்ந்திருந்தார்கள். மீரா சர்பத் கிளாஸ்களை எடுத்து பிளேட்டின் வலப்புறம் அடுக்க இயல்பாக அவர்களுடன் இணைந்து கொண்டு தானும் அடுக்கினாள் நித்யா. நித்யா கிளாஸ் டீச்சர் ஆதலால் அவள் நிகழ்த்திய குட்டி குட்டி கேம்கள் எல்லாவற்றிலும் கூச்சமின்றி உற்சாகமாய் பங்கெடுத்து குழந்தைகள் பீஸாவை கண்டதும் இன்னும் குஷியானார்கள். பூ வடிவில் டேபிளுக்கு ஒரு பீஸா பேக் செய்து கொண்டு வந்திருந்தனர். அதுவும் குழந்தைகளுக்கு அதிக குஷி அளித்தது. உற்சாகமாய் காலி செய்து முடித்தவர்களுக்கு பிங்கில் பச்சை பூக்கள் தெரித்த மார்பிள் ஷீட் ஒட்டப்பட்ட பேப்பர் கப்பில் ஒரு வாழ்த்து வசனம் அனுவின் பெயரோடு ஒட்டப்பட்டு 2 சாக்லேட்டுகளுடன் படிக்கும் மேஜையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரிட்டர்ன் கிஃப்டாக வழங்கப்பட்டது. முகமெல்லாம் மகிழ்வாய் தோழர்களுக்கு கையசைத்த அனுவை பார்த்த மீராவின் கண்கள் வசியை நோக்கி அனிச்சையாய் திரும்பின. அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். இருவர் கண்களிலுமே எதையோ சாதித்த திருப்தி. குழந்தைகள் பேராசை பிடித்தவர்கள் அல்லர். அவர்களை திருப்திப்படுத்துவது வெகு சுலபம். பெரும் பணம் செலவழிக்க வேண்டும் என்றோ ஆடம்பர பொருட்கள் வாங்க வேண்டும் என்றோ அவசியமில்லை. அவர்கள் லெவலுக்கு இறங்கி சிந்தித்தால் எம்மில் இருப்பதை கொண்டே அவர்களை குதூகலப்படுத்த முடியும். தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல. அனுவுக்கு ரொம்ப சந்தோஷம். நெகிழ்ந்து போனார் செல்வராஜன். ரேட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா என்று அவர் இழுக்க, பில்லில் இருக்கு, மீதி பொருள் எல்லாமே எங்களிடம் இருப்பவைதான். பட்ஜெட் பார்ட்டிகளுக்கு நாங்கள் அவற்றுக்கான வாடகை வசூலிப்பதில்லை. அதையும் சேர்த்து பணக்காரர்களிடம் ஆட்டையை போட்டு விடுவோமாக்கும் என்று சிரித்தான் வசி. அவனை பேச விட்டுவிட்டு வாசலில் வெயிட் பண்ணி கொண்டிருந்த நித்யாவிடம் சென்றாள் மீரா. ஓய், நீ கொல்பிட்டி தானே போகணும், ட்ராப் பண்ணவா? இல்லைல்ல பேபி, நீங்க கிளம்புங்க. ஆதி அண்ணா கூட வந்த இப்போ வந்துடுவார். அப்போ சரி. என்ன சரி? எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, ஃபேஸ்புக் ஐடி கொடு, இமெயில் ஐடி கொடு என்ற எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி நித்யா, மீரு, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே என்று தயங்கியபடியே கேட்டாள். என்ன கேளு. இல்லை, பேமெண்ட் எவ்வளவுன்னு என் காதலையும் விழுந்தது. ஆனால் பார்ட்டிக்கு ஆகக்கூடிய செலவை விட ரொம்ப கம்மியாக இருக்கே, எப்படி கட்டுப்படியாகுது? பட்ஜெட் பார்ட்டியில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அநேகமாக நம்மிடம் இருப்பவைதான். இருந்தாலும் மற்றவர்களுக்கான சம்பளம் அது இது எல்லாம் சேர்த்தால் இந்த பேமெண்ட் ரொம்பவுமே கம்மிதான். ஆனால் அவர் ஆரம்பத்திலேயே தன்னால் இவ்வளவுதான் முடியும் என்று சொல்லி இருந்தார். ஸோ பூக்கள் மற்றும் எங்கள் ஆட்களோட சம்பள பணத்தை இந்த தடவை நானும் அண்ணாவும் பங்கு போட்டு கொண்டிருக்கிறோம். வழக்கமாக இதைவிட அதிகமாகத்தான் பில் வரும். அப்படி என்ன அனு ஸ்பெஷல் உங்களுக்கு, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏனென்றால் அவளுக்கும் என்னை போல வசியை போல அம்மா கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் அப்பா அம்மா இல்லாமல் போய் 7 வருஷம் ஆகுது. எங்க காலத்துல 2 பேரையும் பசிச்சா கூட சாப்பாடு வேணுமான்னு கேட்க ஆட்கள் இருக்கல. இதுல பிறந்த நாள் எல்லாம் யார் பண்ணுவாங்க? அவனுக்கு நானும் எனக்கு அவனும் ஏதோ செய்து ஒப்பேற்றுவோம். முழு நேரம் ப்ரெஸ்ல அப்பா இருக்க யாரோ சொந்தக்கார வீட்டில் பகல்ல அனு இருப்பான்னு அவங்க அப்பா சொன்னப்போ எங்க ஞாபகம்தான் வந்தது. நாங்களாவது அந்த நேரம் வளர்ந்திருந்தோம். இவ பாவம்ல, 5 வயசு தான் ஆகுது. எங்களால் வேற என்ன செய்ய முடியும் அவளுக்கு இதை தவிர? லேசாய் அரம்பிக்கொண்ட நீரோடு அவள் சிரிக்க முயல, சட்டென அவளை இறுக அணைத்து கொண்ட நித்யாவின் கண்களிலும் மெல்லிய நீர் படலம். ஏய் மீரு, வீட்டுக்கு வர எண்ணமே இல்லையா? வானில் இருந்து வசி கத்தினான். நித்யாவுக்கு கையசைத்தபடி வேனில் ஏறிக்கொண்டாள் மீரா. என்னங்க, ஸ்டூல்ல இருந்து விழுந்த என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. வசி இங்கிருந்து நித்யாவிடம் கத்த, கடுப்பாகி போனவளோ, போடா ஜொல்லா
என்று தெளிவாக உச்சரித்தாள். கொல் என்ற சிரிப்பு சத்தம் வேனை ஆக்கிரமிக்க, டாட்டா என்ற பிஞ்சு குரல் மெலிதாக காதில் விழுந்தது. அலங்காரத்தை கலைக்கும் போது சென்டர் பீஸில் வைத்திருந்த ரோஜாக்களை எல்லாம் பொக்கேயாக கட்டி மீரா அவளிடம் கொடுத்திருந்ததை இன்னும் நெஞ்சோடு அணைத்தபடி ஓடி வந்து அவர்களுக்கு டாட்டா காட்டினாள் அனு. இப்படி எத்தனை அணுக்கள் ஆசையை, நியாயமான ஏக்கங்களை மனதில் வைத்து பூட்டி கொண்டு குழந்தைத்தனத்தை கடக்கும் அணுக்கள். எத்தனை பேருக்கு வசீக்களும் மீராக்களும் கை கொடுத்து கனவுகளுக்கு வர்ணம் பூசுகிறார்கள். மிக பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? ஞாயிறு இரவு 7 மணி. மருதானை சினி சிட்டி தியேட்டரின் பார்க்கிங்கில் காரை பார்க் செய்துவிட்டு தியேட்டரோடு ஒட்டி இருந்த சீனப் ஷைனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே படிகளில் தாவிய மனோத்தியன் டிக்கெட் கவுண்டர் இன்னும் திறக்கப்படாததால் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த மக்களோடு கலக்காமல் தூங்காவனம் போஸ்டர் பிரம்மாண்டமாக ஒட்டப்பட்டிருந்த சுவர் பக்கமாக சென்று நின்றான். மகனை தூக்கி கொண்டே இரத்தக்கரையுடன் ஒரு பார்வை பார்த்தபடி கமல் போஸ்டரில் உறைந்து நின்று கொண்டிருந்தார். கமல் படத்துக்கு வந்தாலே வழக்கமாக ஏற்படும் இன்று என்ன அனுபவம் வாய்க்கப் போகிறதோ என்ற சிலிர்ப்புடன் படக்குழுவினர் பெயர்களை கவனிக்க ஆரம்பித்தான் அவன். அந்த சிலிர்ப்பு கமல் கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்து உலக திரைப்பட அனுபவத்தை தர முயலும் அவரை அணு அணுவாய் ரசிக்கும் சிலிர்ப்பு அது. கமல் ரசிகர்களை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். ஒரு மேதாவித்தனமான ஆட்டிடியூட் வைத்திருப்பார்கள். மற்ற ரசிகர்கள் சண்டையிடும் போது தூரமாய் போய் விளையாடுங்கடா என்று அசால்ட்டாய் கடந்து போவார்கள். அவர்களுக்கு அவர் தன் முயற்சிகளில் தோற்றாலும் வென்றாலும் அந்த முயற்சியை ரசிக்க பிடிக்கும். வெற்றி தோல்வியை கடந்துவிட்ட ரசனை முதிர்ச்சிக்கே தாங்கள் வந்துவிட்டதாய் அவர்களே தங்களை எண்ணிக்கொள்வார்கள். ரசனை என்பது படிநிலைகள் கொண்டது. ஒருவனை ரசித்து ரசித்து ஒரு நிலையில் அவர் நமக்கு சரி, பிழை பார்க்க முடியுமா? கடவுள் ஆகிவிடுகிறார். உதாரணம் ரகுமான். மக்களை பொறுத்தவரை ரகுமானின் இசை 2 வகைதான். ஒன்று ஆஹா ஓஹோ வகை, 2 எங்களுக்கு இன்னும் புரியாத வகை. மொக்கை என்ற பேச்சை யாருமே எடுக்க மாட்டார்கள். ஆதித்யன் போன்ற சிலரால் மட்டுமே அந்த நிலைக்கு போகாமல் நடுநிலை காக்க முடியும். எப்போதும் படம் பார்ப்பதற்கு, அதிலும் முக்கியமாய் கமல் படம் பார்ப்பதற்கு மனோவும் ஆதியும் சேர்ந்துதான் வருவார்கள். ஆதியை பொறுத்தவரை எதையும் ஆராய்ச்சி கண்ணோடு பார்ப்பவன், கமலை ரசிப்பவன். ஆனால் மனோவை போல வெறித்தனமாக அவரை ஆராதிப்பவன் இல்லை. இப்படி வெளியே காத்திருக்கும் தருணங்களில் மென்குரலில் அந்த படத்தை பற்றிய முன் கதையை எங்கிருந்து தழுவப்பட்டது, இசையார், என்ன எதிர்பார்க்கலாம் என்பது வரை மனோவுக்கு அவன் சொல்வதுண்டு. எந்த மொழியில் வந்த தரமான படமோ இசையோ தான் பார்ப்பது மட்டுமல்ல, மனோவுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளும் அன்பான தோழன் அவன். அவன் இல்லாமல் மனோ பார்க்க போகும் முதல் கமல் படம் தூங்காவனம்தான். நித்யா எப்போதுமே அவர்கள் இருவருடைய அலைவரிசையிலும் வரவே மாட்டாள். சுற்றிலும் கும்பல் கும்பலாய் நின்ற மக்களின் நடுவே தான் மட்டும் தன்னந்தனையே நிற்பது போல அவனுக்குள் அழுத்தம் ஒன்று வளர்ந்து பெருத்தது. இன்றோடு 3 வாரங்கள். இது மனோ தானே விதைத்த வினை அல்லவா? யாரை குற்றம் சொல்ல முடியும்? தனியே உள்ளே போய் 2 மணி நேரங்கள் படம் பார்ப்பது இப்போது இருக்கும் மனநிலையில் முடியாது போலிருக்க கைபேசியை எடுத்து மருதானை பகுதியில் இருக்கும் பிரகலாதனுக்கு டயல் செய்தான் மனோ. டேய் பிரகா, வேர் ஆர் யூ? ஹாய் மச்சி, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிங்கடா, குட் நைட். எருமை, சீக்கிரம் புறப்பட்டு சினி சிட்டிக்கு வர்ற. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீ இங்க இருக்கணும். டேய் மனோ, வாடா. ஆதினாவை கூப்பிடேன்டா. டேய் சாரி பட் மச்சி, நான் கோவிலுக்கு போறேன். காமெடி பண்ணாம மரியாதையா கிளம்பி வாடா. சிரிப்புடன் போனை கட் செய்துவிட்டு வாசல் புறமாக நகர்ந்தான் மனோ. எதிர்பார்த்தது போல 5 நிமிடத்தில் ஷார்ட்ஸுக்கு மேலே ஒரு ஷர்ட்டை அவசரமாக மாட்டிக்கொண்டு இன்னும் தூக்கம் கலையாத கண்களுடன் படியேறி வந்தான் பிரகலாதன். கொடுமக்காரா, ஏண்டா இப்படி பண்ற? உன் ஆளு கொன்னுருவாருடா. நான் கமலஹாசன் பேசியே. அதற்குள் கவுண்டர் திறக்கப்படவும் பக் என்ற வரிசை ஒன்று உருவாக தாங்களும் அதில் இணைந்து கொண்டனர் இருவரும். எதுக்கு இப்படி ஓவரா சீனை போடுற? நல்ல படம்டா, செம ரிவ்யூஸ் வந்துச்சு தெரியுமா? போடா டேய், ரிவ்யூவும் அண்ணாங்கட்டியும் தூங்க விடாம பண்ணிட்டியடா என்ற மூக்கால் அழுதபடி வரிசையில் நகர்ந்த பிரகலாதன் குங்ஃபு பண்டா
ஐஸ் ஏஜ் மினியன்ஸ் என்று குழந்தைகள் படமாக தேடி பிடித்து சவோயில் தனியாக பாப்கார்ன் தின்று கொண்டே பார்க்கும் வினோத ஜீவராசி. அடங்குடா கொஞ்ச நேரம். அதான் கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அடம் பிடிக்கிறியே, அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியது தானே. என்ன ஏண்டா சாவடிக்கிற? மனோத்தியனின் முகமாற்றத்தை கண்டதுமே சாரி மச்சி என்று முணுமுணுத்தவன் அதன் பின் வம்பு வளர்க்கவில்லை. 3 பாப்கார்ன் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு உள்ளே சென்றவர்கள் நடுவில் இருந்த வரிசையை கைப்பற்றி அமர்ந்து கொள்ள சிறிது நேரத்திலேயே படம் ஆரம்பித்து விட்டது. அதிரடியை ரசித்து கீற்றான நகைச்சுவைக்கு உதடு பிரித்து முத்தத்துக்கு கிறங்கி என்று இவன் படத்தோடு மூழ்க முயன்றால் கர்ச்சீப்பை கண்மேல் போட்டுக்கொண்டு பாப்கானை மென்றபடி அருகே இருந்த பிரகிருதி அவனை கடுப்பேற்றினான். அதுவும் படி சீரியஸாக அவன் பார்க்கும் நேரங்களில் எல்லாம் அவன் கையை தட்டி, நீ நல்லவனா கெட்டவனா என்று வேறு குழந்தை குரலில் கேட்டால் அவன் எப்படி படம் பார்ப்பான்? படம் என்னவோ நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஆதி இல்லாததால் முதலிலேயே வேறு நண்பர்களை அழைத்து வந்திருக்க வேண்டும். இந்த ஐஸ் ஏஜை அழைத்தது அவன் தவறுதானே. அவனும் அப்போதைக்கு வர முடிந்தவன் இவன் என்று எண்ணித்தான் அழைத்தான். இரவு 10 மணிக்கு பிரகலாதனை டிராப் பண்ணிவிட்டு வீடு வந்து கொண்டிருந்தவனுக்கு லேசான தலைவலி வந்ததை போல் இருந்தது. காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தபோதுதான் உரைத்தது. இரவு உணவு வாங்க மறந்து போனது. இனிமேல் காரை எடுத்துக்கொண்டு திரும்ப முடியாது. கோபமும் எரிச்சலும் மாறி மாறி வர கதவை அரைந்து சாத்தினான் மனோ. அப்படியே படுக்கலாம் என்று உடையை மாற்றாமல் போய் கட்டிலில் விழுந்தாள். அப்போது தெரியாத பசி இப்போது கிள்ளியது. நேரங்கட்ட நேரத்தில் அம்மா செய்து தரும் உணவுகள் எல்லாம் அவன் மனதில் மிட்நைட் மசாலா போல பூனை நடை நடைந்தன. டிஷர்ட்டை கழற்றி கடாசி விட்டு கிச்சனுக்குள் வந்தவன் ஒரு முடிவுடன் முட்டை பெட்டியை எடுத்து அடுப்பில் பானை வைத்து ஆயில் விட்டு ஹீட் செய்துவிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக 2 முட்டைகளை உடைத்து ஊற்றி உப்பும் பெப்பரும் தூவிவிட்டு தட்டுக்கு மாற்ற பொறுமையின்றி பேன் ஓடையே தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தான். மின் விசிறிக்கு கீழே வைத்துவிட்டு கரண்டியால் வெட்டி ஒரு வாய் வைக்க பசித்த வயிற்றுக்கு அமிர்தமாயிருந்தது. அடுத்த தடவைக்கு கொஞ்சம் அதிகமாய் வைத்துவிட நாக்கை அள்ளி கொண்டு போனது. ஷிட்! ஓடிப்போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் காஃபி பாக்கெட்டை எடுத்து உறிஞ்சி நாவை சமாதானம் செய்தும் எரிச்சல் அடங்கவில்லை. டிஸ்கவரி சேனல் ஜந்து போல நாக்கை நீட்டியபடி மின் விசிறிக்கு கீழே அவன் நடக்க சமய சந்தர்ப்பம் பாராமல் ஃபோன் ரிங்கிற்று. ஹலோ, எல்லாம் மறந்து போச்சு இல்லைன்னா? ரொம்ப நல்லவன்டானே. நித்யாவின் குரல் எகத்தாளமாய் ஒலித்தது. அவன் இருந்த எரிச்சலில் எண்ணெய் ஊற்றியது போல அவள் பேசவும் கடுப்பாகி போனவன், இதை சொல்லத்தான் எடுத்தியா? வைடி போன, மனுஷன் இருக்கிற டென்ஷன் புரியாம என்று எகிறினான். மறுமுனை அதிர்ந்து போயிருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் மௌனத்தின் பின் போன் கட்டானது. நித்யாவிடம் தன்னுடைய டென்ஷனை காட்டிவிட்டதில் இவனுமே மனம் வெறுத்து நிற்க சில கணங்களில் மெசேஜ் வந்தது. நாளை 10/12 உன்னுடைய அண்ணா ஆதித்யனுக்கு பிறந்த நாள். ஒரு வாழ்த்து செய்தியாவது அனுப்பு. அடச்ச, வழக்கமாக அண்ணனின் பிறந்த நாள் என்றால் வீட்டை அதகலப்படுத்துவது மனோதானே. இன்று பிறந்த நாளையே மறந்து போய் சை. நித்யாவுக்கு அழைத்தால் அவள் ஆன்சர் செய்ய மறுத்தாள். அவளது கோபம் தீர நாட்கள் ஆகும். என்ன மனோ நீ என்று தன்னையே திட்டியபடி உடனடியாக கதவை பூட்டி கொண்டு அந்த இரவில் கோகோ வராண்டா நோக்கி பறந்தவன் அங்கே ஆதிக்கு பிடித்த சாக்லேட் ப்ரௌனிஸ் வாங்கி கொண்டு பிறகு ஹமீடியாவுக்கு வண்டியை விரட்டி ஒரு டிஷர்ட்டும் ஒரு கார்டும் வாங்கி கொண்டு பெற்றோர் இருந்த வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். செக்யூரிட்டியிடம் வாங்கி இவற்றை தந்து சரியாக 11:30க்கு வீட்டுக்கு அழைத்து அவற்றை கொடுக்குமாறு சொல்லிவிட்டு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தபோது மணி 11 ஆகியிருந்தது. ஆனால் மனம் நிறைந்திருந்தது. ஆறிப்போயிருந்த முட்டையை பின்னில் கொட்டி பேனை சிங்கில் போட்டுவிட்டு சோஃபாவில் சாய்ந்து தனக்கென வாங்கிய ப்ரௌனியை மென்றபடி காத்திருந்தான் மனோ. அவனுக்கு தெரியும், பார்சல் கிடைத்ததுமே ஆதி அழைப்பான். நினைத்தது போலவே ஆதி அழைத்தான். செக்யூரிட்டி வரை வந்தவன், வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாமே, ஏண்டா இப்படி பண்ற என்றான், குரல் முழுவதும் அங்கலாய்ப்புடன். அதை விடு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஏன் ஏதோ போல பேசுறேன்னா? நெத்தோ கேக் ஏதும் கட் பண்ணலையா? என்ன ஸ்பெஷல் நாளைக்கு? உளராதடா, நீ இல்லாம கேக்காவது மண்ணாவது. அப்பா வழக்கமா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பார்ல, இந்த தடவை அவர்க்கே ஞாபகம் இல்லை. சிறிது நேரம் மௌனமாயிருந்தவன், நித்யா என்று கேட்டான்.
அவளும் எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தா. ஆ மனோ, ஆ நாளைக்கு வீட்டுக்கு வாடா. மனோ, இன்னும் எதுக்குடா பிடிவாதம் பிடிக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த கிராண்ட் டெக் வேணாம்னு. அதை மறுபடியும் மாற்றி எழுதிடலாம். நீ வா, உள்ளூர்லேயே நீ தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்கிறது நல்லாவா இருக்கு? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. முதல்ல வீட்டுக்கு வா. பாத்தியா, நீயும் என்ன தப்பாக நினைக்கிற. எனக்கு கிராண்ட் டெக் வேணும்னு நான் சண்டை போடலைன்னா அதை அவர் உனக்குத்தானே கொடுத்தார். அதில்லை என் பிரச்சனை. நீ பையன் பிஸ்னஸை கொடுத்தவர், நானும் பையன்தான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலையே. என்கிட்ட உனக்கு எது இஷ்டம்னு ஒரு வார்த்தை கேட்கல. அப்பா மேலே தான் எனக்கு கோபம். நீயும் நானும் சேர்ந்து நிறைய பண்ணணும்னு மனசில் கோட்டை கட்டி வச்சிருந்தேன்டா. என்னை கேட்காம அவர் என்னை வெட்டி விட்டது மனசு வலிச்சிருச்சு. அது நான் உழைச்சி சம்பாதிச்சது. யாருக்கு கொடுக்கணுங்கிறது ஏன் இஷ்டம்னு சொன்னப்புறமும் அவர் சொத்து ஒரு பைசா எனக்கு தேவையில்லடா. எனக்கு என் படிப்பு இருக்குது, என் வேலை இருக்குது, என் வழியை நான் பார்த்துப்பேன். அது அப்பா கோபத்தில் பேசின வார்த்தைடா. அதை பிடிச்சிட்டு ஏன் தொங்குற? தயவு படி நான் சொல்கிறது கேளு. ஆதி, வேணாம், இதை பற்றி பேசாத, வேற பேசு. மறுபக்கம் சிறு மௌனம். பிறகு அவனே ஆரம்பித்தான். மனோ, சொல்லு. ஐ திங்க் ஐ ஆம் இன் லவ். ஆதியின் குரலில் வெட்கமும் தயக்கமும் கூடையாய் கொட்டின. டேய் அண்ணா, நிஜமாவா? யாரு யாரு யாரு? பரபரத்தான் மனோ. உனக்கு தெரியாது, 2 வாரம் முன்னதான் சேர்ந்தா. பேரு சக்தி. எங்க கிராண்ட் டெக்லையா? வாயை பிளந்தான் மனோ. ஆமா, என் செக்ரட்டரியா. அட்ரா அட்ரா அட்டா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு என்ன வேலை பண்றாடா? நித்துக்கு தெரியுமா? சொல்லவே இல்லை. பண்ணி அவளுக்கு தெரியாது. எனக்கே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதான் ஓகே இதுதான்னு நானே நினச்சேன். இனிமேதான் சக்தி கிட்டையே சொல்லணும். சூப்பர் அப்பு, எங்கள் ஃபோட்டோ அனுப்பு. ஃபோட்டோ எல்லாம் இல்லையே என்கிட்ட. லூசு லூசு, கொஞ்சமாவது மனோக்கு அண்ணன் போல பேசுகிறியா? ஃபேஸ்புக் இல்லையா அவங்களுக்கு? அந்த ஐடியை சுட்டு அனுப்பு. உற்சாகத்தில் சகட்டு மேனிக்கு ஏக வசனத்தில் போட்டு தாளித்து கொண்டிருந்தான் மனோ. அனுப்புற என்றவன் சில கணங்களில் அனுப்பிவிட்டதில் மனோவின் ஐபேடில் டிங் என்ற சத்தம் வந்தது. ஆர்வமாய் பார்த்தவன், அண்ணி சூப்பர் இன்டலெக்சுவல் போல தெரியுது, உனக்கு செம மேட்சிங்காக இருப்பாங்க என்று மனதார சொன்னான். தேங்க்ஸ்டா. இனி அவள் ஒத்துக்கணுமே. எல்லாம் ஒத்துப்பாங்க. நீ ப்ரப்போஸ் பண்ணு. அது உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கும் 2-3 ரெஃபரன்ஸ் பார்த்துக்க. யூடியூப்பில் இருக்கும். போடா டேய். மனோ, உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். மனோ நாக்கை கடித்து கொண்டான். இவ்வளோ நாளும் ஒன்றும் தெரியல. இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சதும் தான் எனக்கு புரியுது. லைஃப் பார்ட்னர் என்றது சும்மா கோபத்தில் எடுக்கிற முடிவில்லை. நல்லா யோசி. குட் நைட். குட் நைட். அன்று திங்கட்கிழமை. ஞாயிறு தினம்தான். ஒரு விழா முடித்த களைப்பில் கொண்டாட்டம்.com கொஞ்சம் மந்தமாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வாரம் நடக்கப் போகும் அலுவலக பார்ட்டிக்கு டிசைன் என்று பெரிதும் சிந்திக்கும் அவசியம் இல்லாததால் நடக்கும் வேலைகளை மேற்பார்வையிடுவது மட்டுமே அன்று மீராவுக்கான வேலையாக இருந்தது. MBA வகுப்புகள் முதல் நாள் தவிர்த்து இனிமேல் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 இருந்து 8:30 வரைதான். 3:30க்கே இன்னும் நேரம் இருந்ததால் நித்யாவை முகப்புத்தகத்தில் தேடிக்கொண்டிருந்தாள் மீரா. ஜிமெயில் மற்றும் ட்விட்டரில் அவளை பிடித்து விட்டாலும் முகப்புத்தகத்தில் அவளை காணவில்லை. ஒருவேளை இல்லையோ? அன்றும் அதை பற்றி அவள் சொல்லவில்லைதானே? நித்யா ராஜு சாட்டில் அவளுக்கு மெசேஜ் ஒன்றை தட்ட ஆரம்பித்தாள் மீரா. நீ FBல இல்லையா பேபி? நோ பேபிமா. ஒருத்தன் அதை ஹேக் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையானதால டீஆக்டிவேட் பண்ணிட்ட என்று உடனே பதில் மெசேஜ் வந்தது. ஓகே ஓகே, நான் கிளாஸ் போயிட்டு வரேன், பாய். அவள் கணினியை அணைக்கவும் வசி கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு வரவும் சரியாக இருந்தது. மீராவின் முகம் மலர்ந்தது. பின்ன பஸ்ஸில் அலைய வேண்டியதில்லை அல்லவா? ஏய், அநேகமா நமக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் கிடைக்கும் போல இருக்குடி. அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ரியலி? என்னது? ஹோட்டல் ரமாதால ஒரு ரிசப்ஷன். வாரே வா. நிஜமாவா? ஆமாண்டி, இப்பதான் தினேஷ் கூட்டிட்டு போனான். தினேஷ் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருந்தானாம். சிம்பிளா அழகா பண்ணி இருந்தது, பிடிச்சிருந்ததாம். அதே போல யுனிக்கா ஒரு கான்செப்ட் அவங்களுக்கும் வேணுமாம். அநேகமா முடிவாயிரும்னு நினைக்கிறேன். மீதி உன் கையில தான் இருக்கு. யாமிருக்க பயமேன்? கையை தூக்கி அவனுக்கு அபயம் அளித்தவள். வசி, என்னை கேம்பஸில் ட்ராப் பண்ணேண்டா என்று கேட்டாள். 4:30 தானே லெக்சர்ஸ், நீ ஏன் 3:30 போற? இல்லடா, அன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னனே, அந்த சார் தான் வர சொல்லி மெயில் போட்டிருக்கார்.
அநேகமா அது பத்தின டிஸ்கஷனா தான் இருக்கும். பிகாஸ் முதல் லெக்சர்ஸ் அவரோடது தான். லேசாய் முகம் சுருக்கியவன் பிறகு கடிகாரத்தில் மீண்டும் ஒரு தடவை நேரத்தை சரிபார்த்துவிட்டு, சரி வா என்றபடி வெளியேறி நடந்தான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு சாரி கேட்டுடு. என்கிட்ட வாயடிக்கிறது போலவே நீ எல்லார்கிட்டையும் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பைக்கை நோக்கி போகும்போது கண்டிப்பான குரலில் அவன் சொல்ல, முகத்தை உர்ரென்று தூக்கி வைத்துக்கொண்டு அவன் பின்னே ஏறி அமர்ந்தாள் மீரா. இன்னும் வேலை முடியும் நேரம் ஆகாததால் கொஞ்சம் டிராஃபிக் குறைவாக இருந்த கொழும்பு சாலைகளில் வளைந்து நெளிந்து ஒரு சர்க்கஸ்காரனின் லாவகத்துடன் வண்டியோட்டி கொண்டிருந்தான் வசி. டபிள்யூ.ஏ. சில்வா மாவத்தவுக்கு முன்னிருந்த சிக்னல் சிவப்பு விளக்கெரித்து அவர்களை நிறுத்தி வைக்க அவசரமாய் வீதியை கடக்கும் மக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும். ஹேய் மீரு, அந்த கிரீன் ஷர்ட்டை பாரேன். பார்த்தோம், அவளுக்கு என்ன? நேத்து மீட் பண்ணமே, நம்ம டீச்சர் போல இல்ல? வழி இது, தொடச்சுக்கோ. கொஞ்சம் கூட இல்ல. ஹா, ஃபேஸ்புக்கில் தேடி பார்த்தா காணோம். அட பாவி, ஒரு மார்க்கமாத்தான் இருக்க நீ. அவன் என் ஃப்ரெண்டு. வழக்கம் போல உன் வேலையை காமிச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏய் கூல் கூல். ஒரு ஃப்ரெண்டா நான் தேடக்கூடாதா? ஒரு மண்ணும் தேவையில்லை. கிராண்ட் டெக் ஓனரோட பொண்ணு அவ. நீ வாலண்டியரா போய் நோஸ்கட் வாங்காத, சொல்லிட்டேன். அடைச்சி, என்னை பற்றி என்னடி நினச்சிட்டு இருக்க? ஜாலியாக கலாச்ச, அவ்வளவுதான். பேச்சு வாக்கில் தும்பளை ஜங்ஷனை தாண்டி கேம்பஸ் தொகுதிக்கு வந்திருப்பது தெரிய லேசாக வயிற்றில் அமிலம் சுரந்தது மீராவுக்கு. இந்த அறிவு அன்னைக்கு கிளாஸ்ல வாயடிக்கும் போது இருந்திருக்கணும். தன்னைத்தானே நொந்து கொண்டவள் வசியிடமிருந்து விடை பெற்று ரிசப்ஷனிஸ்டுக்கு புன்னகையை கொடுத்த வண்ணம் உள்ளே நுழைந்தாள். படபடப்பு கூடியதே தவிர குறைவதாக இல்லை. கடவுளே, காப்பாத்து காப்பாத்து என்று ஜபித்தபடி கீழ்த்தளத்தில் விரிவுரையாளர்களின் அறைகளில் மாட்டப்பட்டிருந்த பெயர்களை படித்தபடி ஒவ்வொன்றாக தாண்டி சென்றாள். ஆர் மனோத்தியன் என்ற சில்வர் போர்டு பதிக்கப்பட்ட கதவனை கண்டு பிரேக்கிட்டு நின்றாள். இன் போர்டு கைப்பிடியில் தொங்கியது. பிறகு மெல்லிதாக 2 தட்டல்களை செய்துவிட்டு காத்திருந்தாள். கமின். அவன் குரல் நெஞ்சின் அதிர்வுகளை அதிகப்படுத்த, என் அசைன்மெண்ட் ஓகேயா இருக்கணும், ஆண்டவா காப்பாத்து என்று எண்ணியபடி உள்ளே நுழைந்தாள். ஓ மீரா, டேக் யுவர் சீட். அவன் முன்னால் இருந்த இருக்கையின் விளிம்பில் அமர்ந்தவளுக்கு அவன் தன்னை எடை போடுவதைப் போல பார்த்து கொண்டே இருப்பதைக் கண்டு இன்னும் உதறியது. அப்புறம் அவள் ஏதோ சுகம் விசாரிக்க வந்ததைப் போல அவன் இழுக்க அவள் விழித்தாள். அவள் என்ன அவனோடு கதை பேசவா வந்திருக்கிறாள்? ஒருவேளை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறானோ? சாரி சார், அன்னைக்கு நான் அப்படி பேசினது ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட அசைன்மெண்ட் என்று அவள் மெதுவாய் இழுக்க அவன் கண்களில் மிக லேசாய் இடுங்கின. ஆ, அப்போ நீங்கள் அன்னைக்கு கிளாஸில் பேசினது தான் தப்பு, அப்படித்தானே? வேற என்ன தப்பு? என் அசைன்மெண்ட்டில் ஏதாவது தப்பா சார்? நான் நிறைய ரெஃபரன்ஸ் வாசித்தேன், ஆனால் கண்டிப்பாக காப்பி பேஸ்ட் பண்ணலை, சொந்தமாக தான் எழுதினேன் என்றாள் அவள் குழப்பமாய். அவன் கண்களில் ஒரு கணம் சிரிப்பு குமிழியிட்டு பளபளக்க இமை கொட்டாமல் விழித்தாள் அவள். ஓகே, அதை விடுங்க. என்ன படிச்சேன்னு சொன்னீங்க? ஓ, ஜெயவர்த்தனபுர யூனிவர்சிட்டியா? ஹோம் டவுன் யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணத்தில் எங்க? எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான். அது சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, சொந்த பிஸ்னஸா? எப்போ ஆரம்பிச்சிங்க? அப்புறம் அஜித் ஃபேன், 2வது நாளே வேதாளம் பார்த்துட்டீங்க. ஆ சார். அவன் கேள்வி கணைகளில் குழம்பி போயிருந்தவள் இறுதி கேள்வியில் குழப்பத்தின் எல்லைக்கே போய்விட்டாள். என்ன சார், சொந்த பிஸ்னஸ் நினச்சப்ப படம்னு ஜாலியாக இருக்க வேண்டியது தானே? நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு வந்து எதுக்கு ஏன் உயிரை வாங்குறீங்க? யாழ்ப்பாணத்து பொண்ணு எவ்வளோ தைரியமாக சொல்கிற? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்கள் ஊர் மானமே போகுது. அவன் ஏக வசனத்தில் தொடரவும் அவளுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. நான் சொன்னது என்ன, நீ எனக்கு அனுப்பினது என்ன? எவ்வளவு தைரியம் உனக்கு? வா, ஹெச்ஓடி கிட்ட போகலாம், இதை காமிக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் என்று இறைந்தபடி அவன் எழுந்திருக்கவும் அவள் அதிர்ந்து போய் தானும் எழுந்தவள். என்ன தப்பு பண்ணேன்னு புரியல சார் என்று மீண்டும் கேட்டாள். என்ன விளையாடி பார்க்குறியா? இப்படி ஒன்றை ஒரு லெக்சரருக்கு தைரியமா அனுப்பினதும் இல்லாம என்ன தப்புன்னு வேற கேட்குற என்று கோபமாய் சொன்னபடி லேப்டாப்பை படு வேகமாய் அவள் முன் திருப்பி வைத்தான். ஸ்கிரீனில் தெரிந்த அந்த கவிதையை கண்டதும் அவள் மயக்கம் போடும் நிலைக்கே வந்துவிட்டாள். தலையை பிடித்து கொண்டு இருக்கையில் தொய்ந்தவளை கோபம் கொஞ்சமும் குறையாமல் பார்த்து கொண்டிருந்தவன், இவ வரப்போறியா இல்லையா என்று கேட்டான் பொறுமை இழந்து. சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம்,
நான் சொல்றது கேளுங்க. இத நான் உங்களுக்கு அனுப்பவே இல்ல. ஹ! என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது தானாவே டைப் ஆகி உன் மெயில் ஐடியில இருந்து அசைன்மென்ட்ங்கிற பேர்ல எனக்கு வந்துருச்சா? எத கேட்க சொல்ற? என்று ஆங்காரமாய் கேட்டவன் அவள் கண்களில் இருந்த இரைஞ்சல் பார்வையை கண்டதும் வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டு, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணு என்றான் சவாலாக. சார், நான் பொய் சொல்லல. இத நான் தான் எழுதினேன். ஆனா சத்தியமா இத உங்களுக்கு அனுப்பணும்னு நான் எழுதல. அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னை அவமானப்படுத்திட்டீங்கன்னு நினைச்சு ரொம்ப கோபம். எதுவுமே செய்ய முடியல என்று ஆரம்பித்து ஸ்ட்ரக் ஆன கணினி அவள் பாவ மன்னிப்பு கேட்டது. அதன் பிறகு கணினி சரியாக அவசர அவசரமாக அவனுக்கு அனுப்பி வைத்தது எல்லாவற்றையும் சொன்னாள். முதலில் அவன் அவளை நம்பவே இல்லை. யாழ்ப்பாண மானத்தை மட்டுமல்ல, இப்போது ஒட்டுமொத்த பெண்கள் மாணவர்களுக்கும் அவள் கெட்ட பெயர் வாங்கி தருகிறாள் என்று குற்றம் சுமத்தினான். சரி, அனுப்பும் எண்ணம் இல்லாவிடினும் எழுதியது நீதானே என்று குத்தினான். பிறகு எல்லாவற்றுக்கும் கடைசியில் வா ஹெச்ஓடி கிட்ட போகலாம் என்று மீண்டும் விட்ட இடத்திலேயே வந்து நின்றான். அவனிலும் தவறில்லை. அன்று அவள் அசைன்மெண்ட் செய்தாள் என்பதற்கே அவளிடம் ஆதாரம் இல்லையே. திரும்ப திரும்ப அவள் தன்னிலை விளக்கிய பிறகு கொஞ்சம் புரிந்து கொண்டான் போல் இருந்தது. அதில் என்னென்ன விஷயங்கள் எழுதினாள் என்று கேட்டான். அவள் கூடுமானவரை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் சொல்லிவிட இன்னும் கொஞ்சம் மலை இறங்கினான். அப்போ ஹெச்ஓடி வேணாம்? குறும்பாய் அவன் கண் சிமிட்ட, அப்பாடி என்று அவளுக்கு நிம்மதியானாலும் அந்த குறும்பு சிமிட்டல் அவன் முகத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தை தான் கேஎஃப்சி சிக்கனை பார்க்கும் குழந்தையாய் வெறிப்பதை உணர்ந்து விழிகளை தாழ்த்தி கொண்டாள் அவள். எவ்வளோ கேவலமா என்ன திட்டியிருக்க? சும்மா விட எனக்கு மனசு இல்லையே. நான் மறுபடியும் நாளைக்கு அசைன்மெண்ட் செய்துட்டு வரேன் சார். அது வேணாம், வேற வேற என்ற விரல்களால் கன்னம் தட்டி சிந்தித்தவன், ஓகே, நான் சொல்றது கேளு. பனிஷ்மெண்ட் நம்பர் 1, இனிமே என் கிளாஸ்ல உன்னை நான் ஃபர்ஸ்ட் ரோல தான் பார்க்கணும். நம்பர் 2, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காரக்கூடாது. நம்பர் 3, நான் ஒரு டாபிக் இன்னைக்கு கிளாஸ்ல கொடுப்பேன். வாலண்டியரா ஒருத்தர் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்வேன். பட் அதை நான் தான் பண்ணணும் சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டாள் மீரா. குட், நீ புரிஞ்சுகிட்ட. பட் இனிமே இப்படி நான் பேசும்போது குறுக்க பேசாத. எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அவன் மறுபடியும் முறைத்தான். சாரி சார். அவ்வளவுதான். யூ மே கோ நவ். தப்பினேன் பிழைத்தேன் என்று வெளியே ஓடினாள் மீரா. முதல் வரிசையில் இருப்பது என்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அதற்கு அவள் வகுப்புக்கு 15 நிமிடங்கள் முன்னரே வந்துவிட வேண்டும். இன்று ஒரு நாள் தவிர மீதி நாட்களில் இவன் வகுப்பு நாளின் கடைசியில் எனில் முதல் பாடத்தில் இருந்தே அவள் முதல் வரிசையில் அவஸ்தைப்பட வேண்டும். முக்கியமாய் நிலா. இன்று முதல் வரிசையில் போய் இவள் அமர்ந்து கொள்ள அவள் வந்து பார்த்து அதிர்ந்து, பைத்தியமாடி உனக்கு, பின்னாடி வா என்று போன் செய்து பல்லை கடித்தாள். சோகமாய் இவள் மனோதேன் இட்ட நிபந்தனைகளை சொன்னபோது சந்தேகமாய் பார்த்தாலும் பயத்தில் எதற்கும் இருக்கட்டும் என்று தானும் வந்து வலதுபுற வரிசையில் முதல் ரோவில் வந்து அமர்ந்து கொண்டாள். மீரா மீது கொஞ்சம் மனஸ்தாபம் கொண்டது போல முகம் லேசாய் சுருங்கி இருந்தது. மனோதேன் வந்த பிறகுதான் அடுத்த பிரச்சனை புரிந்தது. வழக்கம் போலவே ஜோக்குகள் கேள்விகள் என்று அவன் விரிவுரை நடத்த பாடத்துக்கு பதிலாக தான் அவனுடைய பேசும் கண்களை கவனிப்பது மீராவுக்கு புரிந்தது. அடிக்கடி ஞாபகப்படுத்தி விழிகளை மீட்க வேண்டியிருந்தது. ஆனால் அவன் அதையெல்லாம் கவனித்தது போல தெரியவில்லை. எந்த விஷயமுமே நடக்காதவன் போல அவளிடமும் கேள்விகளை கேட்டான். பிறகு இறுதியில் அவன் அடுத்த நாள் யாராவது பிரசன்ட் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு தலைப்பை வழங்கியவன், யார் பிரசன்ட் செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான். மற்றவர்களுக்கு முன்னே கை தூக்கிவிட வேண்டும் என்று அவசரமாய் கை தூக்கியவளை நிலா ஒரு மார்க்கமாய் பார்க்க சிரிப்பை அடக்கியபடி, மீராவே நாளைய 10 நிமிட பிரசன்டேஷன் செய்யட்டும் என்று அறிவித்தான் மனோத்யன். இரவு முழுவதும் தேடி ஸ்லைடு டெம்ப்ளேட் எல்லாம் டவுன்லோட் செய்து அவனிடம் நல்ல பெயர் வாங்கியே தீருவேன் என்று முனைந்து செய்ததில் அடுத்த நாளின் கடைசியில் அவள் பிரசன்ட் செய்தது நன்றாகவே இருந்தது. அவளுடைய உதாரணங்கள் மற்றும் பாயிண்ட்களை விரிவுரையில் பல இடங்களில் அவனே கோட் செய்ய அவளுக்குள் ஒரே உற்சாகம். வசி பிக்கப் செய்ய வருவேன் என்று சொல்லி இருந்தான். எல்லோரும் வெளியேற வாஷ் ரூமுக்கு போய்விட்டு படிகளில் தடதடத்து அவள் எக்ஸிட் நோக்கி போக லிப்டில் இருந்து அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் மனோத்யன். சிரிக்க வேண்டுமா இல்லையா என்று குழம்பி எதற்கும் இருக்கட்டும் என்று அவள் கீற்றாய் சிரித்து வைக்க அவன் நின்று, பிரசன்டேஷன் நன்றாக இருந்தது என்று புன்னகைத்து விட்டு செல்ல அவனோடு சேர்ந்து சிரித்த அந்த பிரவுன் நிற கண்களை கண்டு ஒரு கணம் நின்றே விட்டாள் மீரா.
இவனை இன்னைக்கு எப்படியாவது எஃபியில தேடி பிடிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும். எல்லா பயபுள்ளைங்களும் வயிறு எரியட்டும் என்று சிரிப்புடன் எண்ணியபடி தெருவில் இறங்கினாள் மீரா. எல்லோரையும் போகவிட்டு கடைசியாக நின்று தன்னிடம் சந்தேகம் கேட்டுக்கொண்டு நின்ற மாணவர்களுக்கு பொறுமையாக விளக்கம் கொடுத்து முடித்துவிட்டு லிப்டுக்குள் புகுந்தான் மனோத்யன். ஒரு விரிவுரையாளனுக்கு மாணவர்கள் சந்தேகம் கேட்பதென்பது எப்போதுமே உற்சாக பானம் போன்றதுதான். தன்னுடைய விரிவுரையை கவனித்து கேட்க முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லும் ஒரு குறியீடு அல்லவா அது? கிரவுண்ட் ஃப்ளோருக்கான பட்டனை அழுத்திவிட்டு காத்திருந்தவன் லிப்ட் வாய் திறக்கவும், லைட்டா பசிக்கிறா போல இருக்கே, இன்று எங்கே என்ன சாப்பிடலாம், எந்த கடையில் இந்த நேரத்துக்கு பிறகு சாப்பாடு இருக்கும் என்ற எண்ணங்களை சுழல விட்டு கொண்டே வெளியே வந்தான். வெளியே இரவு 8:30 மணிக்கான இருள் மொத்தமாக கவிந்து கிடந்தது. பட்ட மேற்படிப்பு வகுப்பு என்பதால் வேலைக்கு செல்பவர்களே அநேகமான மாணவர்களாக இருப்பதால் மாலை நேர வகுப்புகளை தான் அவர்கள் அநேகம் தெரிவு செய்வார்கள். மதியமும் கேன்டீனில் ஒரு பர்கரோடு உணவை முடித்து கொண்டதனால் இரவு ஏதாவது வயிறு முட்ட சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. அநேகமான கடைகளுக்கு இந்த நேரம் போனால் ஏதாவது ஒன்று முடிந்து விட்டது என்பார்களே என்ற யோசனையை தொடர்ந்து கொண்டே வந்தவன் கடைசியில் சென்சால் போகலாம் என்று முடிவு செய்தான். அங்கே வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் 2 ஸ்டைலும் இருக்கும். நூடுல்ஸ் கொத்து அவனுக்கு ரொம்பவும் பிரியம். நினைக்கவே வாய் ஊற நடையை எட்டி போட்டவன் படிகளில் இருந்து வேக வேகமாய் இறங்கி வந்த மீராவை எதிர்பார்க்கவில்லை. அவள் தயங்கி தயங்கி புன்னகை செய்ததை கண்டு கொள்ளாமல் மிதப்பாக புன்னகைத்து பிரசன்டேஷன் நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு வேகமாக ரிசப்ஷனிஸ்ட் டேபிளை நோக்கி நடந்தவனுக்கு காரணமே இல்லாமல் சின்ன படபடப்பு ஒட்டி கொண்டது. ரிசப்ஷனிஸ்டிடம் கொடுத்துவிட்டு போயிருந்த பையை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்தவன் தன்னையே திட்டிக் கொண்டிருந்தான். எல்லாம் உன்னால் தான் மனோ, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறேன் என்று ஸ்கூல் மாஸ்டர் ரேஞ்சுக்கு முதல் வரிசைக்கு வா, ஃப்ரெண்டோடு உட்காரக்கூடாது என்றெல்லாம் என்ன மண்ணாங்கட்டிக்கு சொன்னாய். இப்போது அதன் பலனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். முதல் வரிசையில் அமர வேண்டுமெனில் எந்த சேட்டையும் பண்ணாமல் நாள் முழுவதும் அமைதியாகவே இருந்தாக வேண்டும். அதைவிட அந்த வேதாளத்துக்கு வேறு நல்ல தண்டனை இருந்துவிட முடியாது என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் இப்போது தண்டனை பூமராங் போல அவனுக்கல்லவா திரும்பி இருக்கிறது. அதுவும் நேற்று எப்படி தடுமாறி போனான். பாவி பெண் வேண்டுமென்றே செய்கிறாளா, இல்லை அவள் அப்படித்தான் பாடத்தை கவனிப்பாளா என்று தெரியவில்லை. அடிக்கடி சில நிமிடங்கள் அவள் அவனை மிக அருகில் இருந்து இமை கொட்டாமல் பார்ப்பது அவனை ரொம்பவே தடுமாற வைக்கிறது. நேற்று பேசிக்கொண்டு வந்தவன் இவளது பார்வையை உணர்ந்ததும் பேச்சின் ஃப்ளோ தடைப்பட்டு ஒரு நிமிஷம் தடுமாறி பிறகு அவளிடமே கேள்வி கேட்டு சமாளித்தான். அந்த பார்வை தவிர மற்ற வேளைகளில் அவள் மிக சாதாரணமாகவே இருப்பதால் அவனால் அதை விகல்பமாக எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை. இன்று அவள் பக்கமே கண்களை திருப்பாமல் கவனமாக இருந்ததில் அவன் சமாளித்து விட முடிந்தது. கெட்டிக்காரிதான். அவளுடைய பிரசன்டேஷன் அதை சொல்லியது. மேடை கூச்சம் எதுவும் இல்லாமல் நடந்து நடந்து அவள் பேசியது ஒரு ஹைடெக் மாணவியின் பிரசன்டேஷன் போல் இல்லாமல் ஒரு நர்சரி டீச்சர் சின்ன குழந்தைக்கு புரிய வைப்பது போலத்தான் இருந்தது. கைகளை ஆட்டி ஆட்டி அவள் பேசியது சிரிப்பை தந்தாலும் கண்டென்ட் மிகவும் நன்றாக இருந்தது. அவள் மேல் ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது. அதனால் தான் மறைக்காமல் சொன்னான். ஒருவேளை அவள் சாதாரணமாக விரிவுரைகளை கவனிக்கும் விதம் அப்படித்தானோ, நாம் தான் அதற்கு வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணியவன் ஃப்ரீயா விடு மனோ, ஃப்ரீயா விடு என்று தனக்கே சொல்லி கொண்டான். ஏற்கனவே அந்த கீர்த்தி இழுபறியில் இருக்கும்போது இது வேறு எதற்கு தொல்லையாய்? அதற்கு மேல் அவன் சிந்தனைகள் மீராவின் மேல் இருக்கவில்லை. மொத்தமாக டிராஃபிக் கவர்ந்து கொண்டு விட்டது. எப்போ பார்த்தாலும் நெரிசல் நெரிசல். இதற்கு ஏதாவது செய்ய முடியாதா என்ன? டிராஃபிக் வெள்ளத்தில் நீந்தி சென்சால் வந்திருந்தவன் ஒரு வழியாக இரவு உணவை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். 9 மணியாக இருந்தது. வழக்கத்தை விட டிராஃபிக் அதிகமாக இருக்கும் போலிருக்க மரைன் டிரைவ் பக்கமாக வண்டியை விட்டான் அவன். அங்கும் ஊர்ந்து கொண்டே போக நேரிட்டதில் எரிச்சல் மிகுந்திருந்தவன் தொலைபேசி அழைக்கவும் டிஸ்பிளேயை பார்த்துவிட்டு இன்னும் முகம் இறுகினான். இந்த மனுஷன் இப்ப எதுக்கு கூப்பிடுறாரு? அப்பா மேல் இருந்த கோபத்தில் இந்த மனிதர் தன் பெண்ணை திருமணம் செய்ய கேட்டு வரவும் யோசிக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விட்டான். அதற்குள் அவனுக்கும் தன் மகளுக்கும் நிச்சயம் நடந்தாயிற்று என்பதைப் போலவே ஊரெல்லாம் கதை பரப்பிய விஷக்கிருமி இவர். நீயே தானே பரப்பினா, நீயே வா,
பதில் சொல்கிறேன் என்ற மௌனமாகவே கேள்விகளை அவன் கடந்து கொண்டிருந்தான். கேள்வி கேட்டு சண்டை போட்ட தங்கை உட்பட மற்றவர்களுக்கு அவன் மறுப்பேதும் சொல்லாமல் மௌனம் காத்ததற்கு இன்னும் ஒரு காரணமும் இருந்தது. அப்பா எப்படியாவது அவனிடம் இதை பற்றி பேசுவார். பிறகு அவன் அவரிடம் அவனுடைய ஆதங்கத்தை, அன்று கோபப்பட்டது சொத்துக்காக அல்ல என்ற உண்மையை புரிய வைத்து சமாதானமாகிவிட வேண்டும் என்று அவன் மனதின் ஓரத்தில் இருந்த ஆசைதான் அது. ஆனால் அப்பா அதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லையே. அவனை கேடுகட்டு போனாலும் அவருக்கு ஒன்றுமே இல்லையா என்ற வருத்தம் வேறு தாக்க அவன் மௌனத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். ஹலோ சார், யோசிக்க வேண்டும் என்றானே, என்ன முடிவு செய்தான் என்று கேட்கும் பண்பு கூட மறுமுனையில் பேசிய மனிதருக்கு இருந்ததாக தெரியவில்லை. என்ன மாப்ள, எப்ப எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்க என்று தடாலடியாக இறங்கினார். அதற்குள் மாப்பிள்ளை என்று அழைக்க ஆரம்பித்து விட்டாயிற்றா? அவன் பல்லை கடித்தான். சார், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு. நான் பதில் சொல்லும் முன்னரே இப்படி அவசரப்படுத்துறீங்களே. என்ன தம்பி இன்னும் யோசனை? உங்க அப்பா வேணாம்னு சொல்லலைன்னா எப்பவோ எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருப்பீங்க நீங்க. கீர்த்தி நீங்க பேசவே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டா தம்பி. அப்பாவை காண்பித்து தன்னை வளைக்க திட்டம் தீட்டுகிறாரா? இகழ்ச்சியும் கோபமுமாய் எண்ணிக்கொண்டவனுக்கு வயதில் பெரிய மனிதருக்கு முகத்தில் அடித்தாற்போல பதில் சொல்லவும் முடியவில்லை. இல்லை சார், நான் யோசிக்கணும். நீங்க இப்படி அவசரப்பட்டா நான் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்ன விட்டுடலாம் என்றான் மனோ. அட என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, தாராளமா யோசிங்க. ஆனா இப்ப கீர்த்தி கிட்ட பேசுங்க சார் என்று அவன் மறுப்பதற்குள்ளே அவர் கீர்த்தி, மாப்பிள்ளை பேசுறாரு என்ற மகளை அழைத்து விட்டிருந்தார். மனோ செய்வதறியாது தொலைபேசியை வெறித்தான். நித்து அன்றைக்கே சொன்னது போல முதலை வாய்க்குள் தான் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறாய் மனோத்தியா. ஹலோ, ஹாய், நீங்க பேசுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாடி விட்டோமே என்ற லேசான குற்ற உணர்ச்சி வேறு. அவன் இதற்கு காரணம் இல்லாவிடினும் அன்று யோசித்து சொல்கிறேன் என்று சொன்ன பதில் தானே இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு விட்டிருக்கிறது. ஆ, மனோ, ஏன் பேசாம இருக்கீங்க? இதை பாருங்க கீர்த்தி, உங்க அப்பா என்கிட்ட கேட்டப்போ நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டேன். நான் முடிவா ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு உங்ககிட்ட கொடுத்ததும் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்ன பிடிக்கலையா? பட்டென்று வந்த கேள்வியில் மனோ வாய் அடைத்துத்தான் போய்விட்டான். இவளுக்கு அவன் சொன்னது புரியவில்லையா என்ன? தகப்பனாரை விட விடாக்கண்டியாக இருக்கிறாளே. ஒரு பெண்ணின் முகத்துக்கு நேரே எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று எப்படி சொல்வது? அதுவும் அவளை பற்றி அடியும் நுனியும் தெரியாத போது. அவள் அப்பா அன்று ஒரு போட்டோ காட்டினார்தான். அதன் பின் அவன் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. அப்பாவுக்கு எப்படியும் நியூஸ் போகும், நன்றாக கொதிக்கட்டும் என்று சிறு பிள்ளைத்தனமாக எண்ணி செய்த வேலை ஒன்று அவனை எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது? அப்படி இல்லைங்க, எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாதே. அப்புறம் எப்படி பிடிக்கும் பிடிக்காம இருக்கும்? நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கேன், அவ்வளவுதான். ஓ, ஃபாரின் போகிற பிளான் ஒன்று வேற இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளேன் பெண்ணே. அவன் மனம் அவளை திட்டியது. நித்யா வந்து அவனை திட்டும் வரை அவன் கீர்த்தியுடனான திருமணத்தை பற்றி யோசிக்க முடிவில்தான் இருந்தான். நித்து அதை நிறுத்துவேன் என்ற சவால் விடும் அளவுக்கு போனதுதான் அவனை அந்த எண்ணத்தை பற்றியே யோசிக்க வைத்தது. நித்யா விளையாட்டுத்தனமாக பேசுபவள்தான். ஆனால் அவள் சொல்வது எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும். வந்து இந்த வாரம் நாம ஒரு தடவை மீட் பண்ணலாமா? கீர்த்தி மெல்லிய குரலில் கேட்க அவன் ஆடி போய்விட்டான். அடி பாவி, உனக்கு புரியவே இல்லையா? இந்த வாரம் முடியாதுங்க, நான் ஃபோன் பண்ணுறேனே. இது கண்டிப்பாக அவளுக்கு புரிய வைக்கும் என்றே அவன் நம்பினான். சரி, அப்பாட்ட சொல்லிடுங்க, குட் நைட் என்று அவசரமாய் ஃபோனை கட் செய்தவன் ஒரு கையால் தலையை பற்றி கொண்டான். கடவுளே, இன்னும் ஒரு மாசம் முழுசா ஆகல அவன் வீட்டை விட்டு வெளியேறி. அதற்குள் அவன் வாழ்க்கையை அவனே ஒரு இடியாப்பத்தை விட மோசமான சிக்கலாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். சுரபி ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் கிச்சன் என்ற எழுத்துக்கள் இடது பக்கமாய் சற்று தூரத்தில் பளிச்சிடவும் தான் எங்கே வந்திருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு லேசாக முகம் சுருங்கியது. எதிரில் இருக்கும் சிக்னல் சிவப்பு விளக்கெரியும் முன் அதை தாண்டி போய்விட வேண்டும் என்று காரை வேகமாய் விரட்டினாலும் பலன் இல்லை. சரியாக அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அருகில் வர சிவப்புக்கு மாறியது சிக்னல். எரிச்சலுடன் காரை நிறுத்தியவன் வீதியின் இடப்பக்கம் பாராமல்
திரும்பி அமர முயன்றான். முகம் கல்லென இறுகி கிடந்தது. 5 நிமிடம் பயணித்திருக்க மாட்டான். மறுபடியும் மொபைல் ரிங்கிற்று. ஷிட் என்ற அடிக்குரலில் சபித்தபடி எடுத்து பார்த்தவன் முகம் ஒரே நிமிடத்தில் மாறிப் போயிற்று. ஹலோ, சொல்லுண்ணா. மனோ, வீட்டுக்கு வந்தாச்சா? மறுமுனையில் ஆதி விசாரித்தான். தோ 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவேன், நீ சொல்லு. இல்ல, இந்த பக்கம் வந்தோம், உன்னை பார்த்துட்டு போலாம்னு. வா வா, நான் இதோ வந்துருவேன். போனை கட் செய்து தூர போட்டவன் நெல்சன் பிளேஸ் என்ற பளபளத்த போர்டு பக்கமாய் காரை திருப்பினான். சின்னதாய் ஒரு பதட்டம் அவனுக்குள் முளைத்திருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு ஆதியோடு தொலைபேசியில் பேசியிருந்தானே தவிர நேரில் பேசுவது இதுதான் முதல் முறை. காரை பார்க் செய்துவிட்டு லிப்டுக்கு காத்து நிற்க பொறுமையற்று படிகளில் தாவி 3ஆம் தளத்தில் தன் அபார்ட்மெண்ட்டை அடைந்தவன் அவசர அவசரமாக அதை ஒழுங்கு செய்து ஹாலை ஒரு முறை கூட்டிவிட்டு குளிக்க ஓடினான். அவன் குளித்து முடித்து ஷார்ட்ஸ் டி ஷர்ட்டுக்கு மாறி வரவும் வெளியே காலிங் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.